வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். விகாரைகள் புனரமைக்கப்படுவதை போன்று சகல மத வழிபாட்டு தலங்களும் அபிவிருத்தி செய்யப்படும் என அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவிப்பு. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய புதிய அரசியலமைப்பினை நிச்சயம் உருவாக்குவோம் என்று ஹர்ஷன நாணயக்கார உறுதி. அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதத்திலேயே $1 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி அரசாங்கம் வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என்று ரோகித அபேகுணவர்தன வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். பூஜா பூமி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விகாரைகள் புனரமைக்கப்படுவதை போன்று இந்து, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் புத்து சாசனம், சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். மேலும் அவர் கூறுகையில், புத்து சாசன மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. கிராமப்புற பௌத்த விகாரங்களின் அபிவிருத்திக்காக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் பூஜா பூமி திட்டத்தின் கீழ் மற்ற மதத்தலங்களும் அபிவிருத்தி செய்யப்படும். அத்துடன் பிரிவினா பாடசாலைகளின் அபிவிருத்திக்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இந்து மதம் தொடர்பான வேலை திட்டங்களும் விரைவில் நடைமுறைக்கு வரும். குறிப்பாக இந்து பிள்ளைகளுக்கான அறநெறி பாடசாலைகளை மேம்படுத்துவதற்காக இந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆலயங்கள் மற்றும் மதத்தலங்களின் அபிவிருத்திக்காக விசேட நிதி உதவிகள் ஒதுக்கப்படும். இந்து கலாச்சார திணைக்களத்திற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன மத வேறுபாடின்றி அனைத்து சமய தலங்களும் அபிவிருத்தி செய்யப்படும். அதேபோல் அனைத்து இன மக்களின் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான பணிகளை முன்பு இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தே மீண்டும் தொடங்குவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வின் போது புதிய அரசியலமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்ட அவர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு ஏற்ப புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம் என்றார். மேலும் அவர் கூறுகையில், எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நமது தேர்தல் விஞ்ஞாபனம் உருவாக்கப்படவில்லை. மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு கொள்கை திட்டத்தை வடிவமைத்துள்ளோம். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம். நாங்கள் தயாரித்த கொள்கை திட்டம் 5 ஆண்டுகளுக்குரியது. 6 மாதத்தில் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்று எங்கு கூறியிருக்கிறோம் என்றும் கேள்வி எழுப்பினார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கும் நீதிமன்றம் மற்றும் அரசு நிறுவனங்களை சுயாதீனமாக செயல்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். முந்தைய அரசுகள் இருந்திருந்தால் அவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார். ஆனால் எங்களுக்கு குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் சிறந்த நிகழ்ச்சி நிலையின் அடிப்படையில் செயல்படுகின்றோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை உரிய நேரத்தில் முன்னெடுப்போம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா அபிகரன் பறிமுதல் செய்யப்பட்ட காணிகள் விகாரங்களின் எல்லைகளாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் கருத்து தெரிவித்த போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அவர், மேலும் புத்தரின் உருவச்சிலைகளை நிறுவுவதற்கும் காணிகள் பறிமுதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதேவேளை தமிழ் மக்கள் தொல்பொருள் தொடர்பான விடயங்களில் மிகப்பெரிய அநீதியை எதிர்கொண்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார். தமிழ் கல்வியலாளர்களை தொல்பொருள் ஆய்வுகளில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதத்திலேயே $1 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி இந்த கடன் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறைகள் மூலம் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் மேலும் $750 பில்லியன் ரூபாவையும் கடனாக பெற்றுள்ளது. மார்ச் மாதத்தின் முதல் 14 நாட்களில் மட்டும் அரசாங்கம் $580 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கி தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதன் அடிப்படையில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறைகள் மூலம் அரசாங்கம் இதுவரை மொத்தமாக $2.3 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வதை தொடர்ந்தும் இந்திய அதானி நிறுவனம் கலந்துரையாடி வருவதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அந்த திட்டங்கள் தொடர்பாக அதானி மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கிடையே இன்னமும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது என்றும், திட்டங்களுக்கான மின்சார கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாட்டை எட்டுவதற்கு விவாதங்கள் நடைபெற்று வருகிறது என்றும் தகவல்கள் கூறுகின்றன. கட்டண ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டு சமீபத்தில் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகுவதாக அதானி நிறுவனம் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கியது.
கூறியது. எவ்வாறாயினும் இந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை எனவும் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. திவித்துலு ஹெல உரிமையவை கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என்றுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்போது இதனை குறிப்பிட்ட அவர், குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் 3ஆம் அத்தியாயம் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகளை பற்றி விவாதத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அப்போதைய அமைச்சர் விஜயபால மெண்டி சபையில் இதனை சமர்ப்பித்தார். இதை மறுக்கும் அரசாங்க தரப்பினர் 2001ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஹன்சாட்டில் 581வது பக்கத்தை பார்க்கும் போது அதற்கான ஆதாரம் கிடைக்கும். எனவே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது. இந்த ஆணைக்குழு 1948ஆம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. ஆனால் 1977 விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஆணைக்குழுவுக்கு நீதிமன்ற அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருவருக்கு குற்றம் சாட்டலாமா என்பதை குறித்து தீர்மானிக்க முடியும். இதனை கருத்தில் கொள்ளாமல் திசை காட்டியின் பொய் பிரச்சாரத்தோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் முயற்சியும் இணைக்கப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரி அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மற்றும் முஸ்லிம் சமூகத்தினருக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோகின் அபய குணவர்த்தன வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான புத்து சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். மேலும் அவர் தனது உரையில் கூறியதாவது, இலங்கையில் அனைத்து இனத்தினரும் ஒருமித்து வாழும் நிலையில் அவர்களின் மத சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் இலங்கையர் என்ற இன நேச உணர்வும் மேலும் வலுப்பெற வேண்டும். இதற்காக அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் நடைபெற்று வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதில் 269 பேர் கொல்லப்பட்டார்கள். மேலும் 500க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். பலர் இன்னமும் இதன் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். கத்தோலிக்க சபை தொடர்ந்து உண்மையான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. 2020ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த எமது அரசாங்கம் இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்தது. ஆனால் இதுவரை உறுதியான முடிவுகள் எட்டப்படவில்லை. இதற்கான உரிய நடவடிக்கைகளை எதிர்வரும் மாதம் ஏப்ரல் 21ஆம் தேதி கவனித்துக் கொண்டிருப்போம். அரசாங்கம் இதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவத்தில் கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அந்த சமயத்தில் முஸ்லிம் சமூகத்தினர் வீதியில் வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவானது. அவர்களை பற்றிய பார்வை முற்றிலும் மாறியது. எனவே முஸ்லிம்களுக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை என்று விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் இந்த மாதம் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.